பட்டியில் ஐயா கி ராஜநாராயணன் அவர்கள் மணிமண்டபத்தில் அமைந்திருக்கின்ற அவரது உருவச்சிலைக்கு முன்பு நான் நிற்கின்றேன். அவரை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. கிடைசவல் கிராமத்திலே பிறந்த அவரும் அவர் வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டிலே பிறந்த அழகிரிசாமியும் 2 பேரும் சாகித்ய அகாடமி விருது பெற்று இந்தியாவில் வரலாறு படைத்தார்கள். இவர் படைத்த வரலாறு என்ன என்றால் 1980கள் வரை தமிழில் கற்பனை கதைகள் கவிதைகள் தான் எழுதப்பட்டு வந்தன. இவர்தான் அன்றாட வழக்கில் மக்கள் பயன்படுத்துகின்ற அடித்தட்டு மக்கள் பேசுகின்ற மொழியை எழுத்தாக்கி காண்பித்தார். ஜூனியர் விகடனில் கர்சல் காட்டு கடுதாசி கோமல்லபுரத்து மக்கள் தொடர் வந்த பொழுது நாங்கள் எல்லாம் அப்படி படித்தோம், இப்படி ஒரு எழுத்தா என்று. காரணம், அந்த எழுத்தில் உண்மை இருந்தது. அப்பட்டமாக அப்படியே எழுதியிருந்தார். இந்த தமிழ் எழுத்து உலகை திசை திருப்பி புரட்டி விட்டவர் கீரா. இன்று நான் உரையாடல்களை பதிவு செய்வதற்கு அவர்தான் காரணம். நான் இன்று அன்றாடம் சந்திக்கின்ற மக்களை சந்தித்து உரையாடல்களை அவருடன் பேசுவதை அப்படியே எழுதுவதற்கு ஐயாதான் காரணம். அவர் என்னை பாராட்டி எனக்கு 2 பக்கம் கடிதம் எழுதி கொடுத்தார். அதை என்னுடைய பல புத்தகங்களிலே போட்டிருக்கின்றேன். என்னுடைய புத்தகங்களை எல்லாம் அவருக்கு கொடுப்பேன். அவர் படித்து பாராட்டி கடிதம் எழுதியிருக்கின்றார். இன்று இந்த கோவில்பட்டியில் அவருக்கு தமிழக அரசு பொருத்தமாக இந்த மணிமண்டபத்தை கட்டிருக்கின்றது. இது திறந்த வழி அரங்கம் போல அமைத்திருக்கின்றார்கள். இங்கே மாலையில் நாள்தோறும் மக்கள் கூடுகிறார்கள். எதிர்காலத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சிகள், நாடகங்கள், இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து இந்த ஊர் கோவில்பட்டி மக்கள் இந்த இடத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த திறந்த வழி அரங்கம் இப்படி நான் எங்கேயும் பார்க்கவில்லை. மிக அழகாக அதுதான் மேடை. இதையெல்லாம் மக்கள் உட்கார்ந்து பார்க்கலாம். நான் இந்த இடத்தை மேலும் மேலும் எழுத்தாளர் அனைவரும் இங்கே பார்க்க வேண்டும். ஐயாவுக்கு புகழ் சேர்க்க வேண்டும். போதும், செலுக்கட்டப்படும்.